ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வடைக்கறி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான முறையில் இந்த வடைக்கறி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த வடைக்கறி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடைக்கறி செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துப்போம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும். இப்போ நம்ம இதே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கிறோம். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இது போல் பிணைஞ்சு விட்டுடலாம். இது நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது போல் மாவை உதிர்த்து விட்டு விட்டு நல்லா இது போல் சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு இந்த ஈரப்பதம்லாம் குறைஞ்சி இந்த வடை வந்து கொஞ்சம் சவந்து வர நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கலாம். இது போல் நல்லா உதிர்த்து விட்டு நம்ம சேர்க்கும் போது ஈஸியாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம பெருசு பெருசாகவும் வடை போல கூட தட்டி போட்டுக்கலாம். ஆனால் வடை போல் தட்டி போட்டோன்னா நம்ம அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக உடச்சி எடுக்கணும். அதனால் நான் பொரிக்கும் போதே சின்னதாக உடச்சி எடுத்துட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு இது கூட 2 லவங்கப்பூ, இப்போ நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துப்போம். பச்சை மிளகாய், இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா மாறி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டால் போதும். இந்த வெங்காயத்தோட கலர்லாம் இப்போ நல்லா மாறி வந்துடுச்சுல. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது போல் வடைக்கறி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து இது போல் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா பேஸ்ட் ஆகி வரணும். இது அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறதுக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துப்போம். தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா குறைஞ்சி வர அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக கலந்து விட்டுப்போம். முதல்ல இது போல் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடும்போது இது நல்லா இந்த மிளகாயோட நெடியெல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கொதிச்சு வருதுல்ல, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் இது வடைக்கறிக்காக மாவு நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த மாவை ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு உருண்டையை எடுத்து வச்சுக்கினேன். அதில் நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் நான் சேர்த்தேன் இப்போது. இப்போ நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தல இந்த மாவை அந்த மாவையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த நேரம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதி வந்து நல்லா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். மாற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த வடையெல்லாம் நல்லா இந்த குழம்பும் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த நம்ம பொரிச்சு சேர்த்த இந்த வடைகள்லாம்
நல்லா இந்த ஈரப்பதத்தை இழுத்து நல்லா திக்காகி வர ஆரம்பிக்குதுல குழம்பு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டோம்னா நமக்கு இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிடும் வடைக்கறி. அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுவோம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணால் நல்ல டேஸ்டியான வடைக்கறி நமக்கு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான இந்த வடைக்கறி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான ரெசிபியும் கூட. இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான் செய்கிற மாதிரியே நல்ல டேஸ்டியான வடைக்கறி உங்களுக்கும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.